ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி வச்சுதாங்க. கருப்பு கவுனி வச்சு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இட்லி நல்ல கிறிஸ்பியான ஒரு தோசை ரெசிபி எப்படி பார்க்கலான்னு வாங்க. இன்றைக்கி நான் 1 கப்பு அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேங்க. மெஷர் பண்ண கப்புலையே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதே கப்லையே ஒரு 1/2 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் தோல் உளுந்து இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது ஃபுல்லாகவே கருப்பு கவுனி வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வராதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மிக்ஸ் பண்ணி செய்யும்போது தான் அதோட கன்சிஸ்டன்சி, அதோட டெக்ஸ்சர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அரிசி எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். கருப்பு கவுனி நமக்கு நல்லா ஒரு 10 மணி நேரமாவது ஊறினா தான் அரைச்சி எடுக்க முடியும். நல்லா ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நாம் இன்றைக்கி மிக்சியில் தாங்க அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம மிக்சியிலையே அரைச்சி செய்யும்போதே பர்ஃபெக்டாக வரும். நல்லா இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்துக்கிட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேணாம், கொஞ்சம் ஒரு நரநரப்பு தன்மை இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு இட்லி பர்ஃபெக்டாக வரும். நம்ம அரைச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ பேட்சாக பிரித்து அரைச்சிக்கலாம். நான் ஒரு 3 பேட்சாக பிரிச்சுக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் மிக்சியில் சேர்த்து அதையும் கழுவி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுலாம். ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் புளிக்கணுங்க. ஒரு 6 மணி நேரத்துலேயே நமக்கு மாவு நல்லா பொங்கி வந்துடும். பாருங்கள், மாவு நமக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு இட்லிலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. இதை நல்லா ஒரு டைம் கலந்து எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகி ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாங்க. மாவை சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நமக்கு நல்லா கருப்பு கவுனியில் சேர்த்த ஒரு ஹெல்த்தி இட்லி சூப்பராக ரெடியாகி வந்துருங்க. இட்லிலாம் நல்லா ஆறுனா கூட நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கருப்பு கவுனியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கருப்பு கவுனியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இட்லி பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதே மாவு வச்சு நம்ம தோசை கூட ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி சேர்த்த இந்த இட்லி தோசை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி தோசை கூட சூப்பராக ரெடி ஆயிருங்க. கருப்பு கவுனி அரிசியில் நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மலச்சிக்கலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. டயபெட்டிஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனியில் தாங்க. கருப்பு கவுனி வச்சு எப்போவுமே ஒரே மாதிரி கஞ்சி மாதிரி மட்டும் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி இட்லி தோசையெல்லாம் நம்ம ஈஸியாக ஊற வச்சு மட்டும் எடுத்தால் போதுங்க. நம்ம மிக்சியிலேயே அரைச்சி நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துடலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச இட்லி பாருங்கள், நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக வருங்க. இது சூடாக மட்டும் இல்லாமல் இந்த இட்லி நமக்கு ஆறுனா கூட இதே சாஃப்டோடு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிபி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபிங்க. சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.